வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் சீட் மாட்டிக்கிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நான் ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டேன். ரெண்டாவது இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இது கம்ப்ளீட்டாக பேனல் சீட் போட்ட ஒரு ஷெட்டு. அதாவது ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு மரப்புக்கு தென்னை ஓலை தடுக்க வச்சிருந்துச்சு. மேலே ஓடு வச்சுருந்துச்சிங்க. மேலெலாம் ஓடு போட்டிருந்தோம். அதுக்குள்ளே மிச்சம் எல்லாம் கும்பல் போயிடுச்சுன்னு சரி சீட்டுக்கெல்லாம் போட்டோம்னா ஒரு 30-40 ரூபா சீட்டுக்கு மட்டுமே வந்துட்டு தகர சீட்டு சிமெண்ட் சீட்டு அந்த மாதிரி ஓட்டா அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஓட்டுகளெல்லாம் இங்கே ரோட்ஸில் வச்சாச்சு. இப்போது இதை பற்றி என்ன ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு 36 கிலோ இந்த சீட்டு வாங்கினேங்க. கிட்டத்தட்ட ஒரு 8600 150 ரூபா ரேட்டு போட்டு பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு சாலை டைப்பில் இருந்தது. இப்போ நான் மேலே பார்த்தீங்கன்னா ஓடுதான் இருந்துச்சு. அது அப்படியே ஓட்டு மட்டும் கழட்டி விட்டு அதுக்கு பதிலாக இந்த சீட்டை வச்சு அடிச்சு விட்டாச்சுங்க. அதை கட்டிட்டு மேலே டீப்பரு மூங்களெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாட்ரு பெட்டி வைக்கிறது இது போர் மோட்ரு சாட்ரு ஆனில் இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த பழைய பொருளுகள்லாம் போட்டு வைக்கிறது, கம்ப்ரஷன் பழைய கம்ப்ரஷன்னு அதுங்க. அப்புறம் தீ போடுறதுக்கு மழை காய்ஞ்சா இந்த மாதிரி தேங்காய் போட்டு வைக்கிறதுக்கு, வண்டி நிறுத்துறதுக்கு, அப்புறம் கண்ணுக்குட்டி ஆடுகள் பிடிச்சி கட்டுறதுக்காக இந்த சாலையை போடுறதுங்க. இது பார்த்திங்கன்னா சைடு கம்ப்ளீட்டாக ஏங்கிள் வச்சாச்சு. மேலே வந்து நான் பழசு இருந்ததுன்னு அப்படியே விட்டாச்சு. இப்போ இந்த சைடு ஏங்கிள் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 20க்கு 10ங்கிற சைஸு தான் வருது நீளாகலாம். மொத்தம் 36 கிலோ தேவைப்படுச்சு. சைடு ஆங்கிளெல்லாம் போட்டு நீட்டாக பண்ணி முடிச்சிட்டுங்க. மேலே பார்த்திங்கன்னா அந்த சீட்டு வந்து என்ன ஒன்றுன்னா, மேலே இந்த ரட்டைக்கோப்பு இந்த நேரு சென்டரில் வர்றது நடு இதுங்க ரட்டைக்கோப்பு. இது இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிளுக்கு பாதி ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துட்டு இங்கே இந்த நேர் கீழேருந்து இப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் மேலே போட முடிஞ்சிங்க. போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே வராமல் அப்படியே வெளியில் போய்க்கு. இந்த சீட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு நல்லா போடுறாங்க. ஆனால் இது உண்மை என்னென்னா அது எனக்கு தெரிஞ்சது உண்மையாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு கம்மின்னு சொல்லி தோணுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது டேப் ஒட்டிக்கிறேன், காமிக்கிற மாதிரிங்க. இந்த நேரம் இதுலேயே ஒரு கதவு பண்ணி போட்டேன். இது வேறு ஆகிட்டே இருக்குது. இந்த நேரம் டேப் ஒட்டிக்கிறேன். எதுக்கு ஒட்டிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காற்றுக்கு லைட்டை தூக்காமல் இருக்கிறதுக்கு இங்கெல்லாம் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. கரெக்டாக இதோட அகலத்துக்கு நீளத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த என்ன கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம நீட்டாக கட் பண்ணி அதோட அகலத்துக்கு இது பண்ணிக்கலாம். இது வந்து டர்னு கிழிச்சோம்னா ஏமாந்து ரொக்க கோணையாக கிழிச்சிட்டு போயிடு. இந்த ஏங்கிளுங்கிறங்காட்டிக்கு கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ போட்டுங்க. ஸ்க்ரூ போட்டங்காட்டி நல்லா நீட்டாக ஃபிட்டாக பிடிச்சிருச்சு. நான் இந்த இது வந்து சரி தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த அன்றைக்கி சாலை போட்டப்பவே சேஃப்டிக்காக போட்டுவிட்டேன். இப்போ மேலே பாருங்க, மேலே வந்து நம்மளால் அந்த பழைய பூட்டு இருக்கிறங்காட்டிக்கு ஏறி போக முடியல. அதங்காட்டிக்கு இல்லாட்டி செல்லாட்டை போட்டிருப்போம் மேடையுமே. அந்த நேரு பார்த்திங்கன்னா ஓஸ் போட்டு லைட்டாக காற்றுக்கு தூக்குதுன்னு ஓஸ் போட்டு இழுத்து கட்டியாச்சுங்க. சொட்டினி ஓஸ் பழைய ஓஸ் அவனை இப்படி குறுக்க போட்டு இழுத்து கட்டினா நம்மளுக்கு சேஃப்டி. இப்போ இந்த மாதிரி எட்ஜுக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எட்ஜ் இதில் தான் இந்த சீட் பார்த்திங்கன்னா கிழிஞ்சிட்டு வருது. கிழிச்சோம்னா இப்போ நம்மளுக்கு இதை போக லைட்டாக கிழியுதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே இந்த மாதிரி டேப்பெல்லாம் போட்டு கவர் பண்ணி விட்டேன் கிளியாமல் இருக்கிறதுக்கு. செடி மெல்லாம் பாருங்க அடிக்க நாளைக்கு போட்டு நீட்டாக இது பண்ணியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆணித்தை போட்டு அடிச்சுக்கிறேன். ஆணி ஒரு வாசர் போட்டு அடிச்சு விட்டேன். நல்லா பிடிச்சிச்சு. ஆனால் என்ன இதில் ஒரு இந்த நேர் கார்னர்லாம் கிழிஞ்சோன்னு ஒட்டி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இந்த மாதிரி காற்றுக்கு இந்த நேர் லைட்டாக கேப் இருக்குதுங்களா. அதாவது இந்த நேர் சாலை கொஞ்சம் இறங்கி போச்சு, பழையுது, கேப் இருக்குது. நம்ம ஃபினிஷிங் போது கொஞ்சம் முழுந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த காற்றுக்கு ஆடி இது தன்னை போல் கிராக் விட்டு பாருங்க எப்படி கிழிஞ்சு இறக்குதுன்னு. இது உங்களுக்கு அடிக்கும் தலைக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அடிக்கும் தலைக்குமே அந்த கிராக் தெரியுதுங்க. இந்த மாதிரி ஆடுது, ஆடி இது அடிக்கும் தலைக்கு இப்போ கிராக் விட்டாச்சு. இது வந்து ரெண்டாவது வெயிலுக்கு வந்து தாங்காதட்டா நமக்கு தோணுதுங்க. இது பாருங்கள் மேலே வந்து கண்ணாடி லேயராட்டம் இருக்குது. வீடியோ மேலே கண்ணாடி லேயராட்டம் இந்த நேரம் தெரியுதுங்களா. அதுக்கு உள்ளே தான் இந்த ஒயிட் கலர் லேயர். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு சோலார் பேனலுக்குள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். சோலார் பேனல் மேலே வந்து கருப்பு கலர் இருக்குது, கீழே இந்த பிளாக் கலர் சீட்டு ஒயிட் கலர் சீட் இருக்குது. அதங்காட்டி இது பேனல் சீட்டுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போட்டு நீட்டாக ஃபினிஷிங்கெல்லாம் பண்ணி விட்டாச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வருங்க. முடிஞ்ச அளவுக்கு நெளிவு வளைவு எல்லாம் பண்ணணுன்னு தான் பண்ணுச்சு.
மேலே வந்து நம்மளுக்கு டாப்பில் அந்த பழைய செட்டப்லேயே பண்ண முடிஞ்சங்காட்டிக்கு ஒரு அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சிச்சு. சைடெல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த இதுகள்லாம் வருதுங்களா, இது நான் உங்களுக்கு இங்கே வருங்க லைட்டாக அமுத்தி காமிக்கிறேன். வெயிலில் காஞ்சா கிராக் உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்க முடியுது. இப்படி காற்றுக்கு ஆடும்போது இப்படி இது இங்கே ஒரு கிராக் விடுதுங்களா, இந்த நேரம் கிராக் விட்டுருச்சு, ஃபோக்கஸ் கிடைக்கவே முடியுதுங்க. அது ஒயிட் கலரு ரிஃப்ளெக்ட் ஆகிறங்காட்டிக்கு ஃபோக்கஸ் கிடைக்கல, கிராக் விடுது. அதே இந்த மாதிரி நிழல் இருக்கிற ஏரியாவில் போட்டு இப்படி மடக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மடங்கதை செய்த தவிர்த்து கிராக்கில் விடுறதில்லை. இது என்னென்னா வெயிலுக்கு தாங்கிறது இல்லைங்க இந்த சீட்டு. ரெண்டாவது உள்ளே போனீங்கன்னா நான் வந்து காற்று அடிச்சதுன்னா இந்த சீட்டை பிடுங்கி வீசிடுமென்ட்டு நான் உள்ளே வந்து கேப் இல்லாமல் நான் கவர் பண்ணிட்டேன் சாலையை. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர சூடுங்க. எனக்கு தெரிஞ்சு தகர் சீட்டியோட சூடு வரும் மதியாந்திக்கெல்லாம் பயங்கர சூடாக வருதுங்க இந்த சீட்டு. அதங்காட்டிக்கு நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த சீட்டு வாங்குறவங்க வாங்குங்க கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து பட்ஜெட் வந்து கம்மி தான் பட்ஜெட்டு. ரெண்டாவது இப்போ ஒரு இந்த 2-3 வருஷமாக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீட்டுக்கெல்லாம் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு போயிருக்கு. 2வது வருஷம் இப்போ 3வது வருஷம் ஓரளவுக்கு பீக்கில் போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியா சரௌண்டிங்கில் ஒரு 2-3 பேரில் போட்டு வச்சுக்கிறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்புறம் வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதனால தான் போட்டேன். அப்புறம் பார்த்தா இப்போ தான் தெரியுது இது கொஞ்சம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்லி தோணுதுங்க. ஏன்னா வெயிலுக்கு வந்து இந்த இது தாங்காது. எனக்கு தெரிஞ்சு வெயிலில் இப்போ அந்த மாதிரி காஞ்சி அந்த கிராக் விட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரம் எனக்கு தெரிஞ்சு தேங்காயோ அவங்க போடுற ஆளே ஈன்னு விழுந்தாலும் அந்த இது கிராக் கண்டிப்பாக விழுந்தே தீருங்க. ஏன்னா சும்மா மறக்கிறக்கே விழுகுது, தேங்காய் விழுந்தால் அந்த வெயிட்லலாம் விழுந்தால் கண்டிப்பாக இதாகும். அதங்காட்டிக்கு இந்த சீட் வாங்கி போடுறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயம் உங்களுக்கு வந்து அளவான பட்ஜெட் தான் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரேமெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டு வச்சுக்கலாம், இப்பொழுதுக்கு இது கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீட்டு போடலாம். ரெண்டாவது டெம்பரவரியாக இந்த வீடு கட்டும்போது சும்மா டெம்பரவரி ஷெட்டு மாதிரி போடுறாங்க பார்த்தீங்களா, ரியல் எஸ்டேட்காரங்க அந்த மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி டைமில் அவங்க வேணால் இந்த சீட்டு போடலாங்க. பர்மனெண்ட்டாக 10-20 வருஷமெல்லாம் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம என்ன தான் வேண்டி கிடைக்கிறதா இருந்தாலுமே பிடிச்சி மறுக்க வேலை பண்ணுறது நம்ம தாங்க. வேண்டினா அவங்க வந்து சீட்டுக்கு தான் வேண்டி கொடுப்பாங்க. அந்த லேபர் வந்து பண்ணுற லேபருக்கெல்லாம் கண்டிப்பாக வேண்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த லேபருக்கெல்லாம் ஆள் கூலியெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு ஒர்த்து இல்லை, டைம் வேஸ்ட். அதை பற்றி நம்ம நினைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம அடுத்தது என்னமோ அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். நீட்டாக ஃபிக்ஸ்டாக என்னமோ இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு வந்து இந்த பேனல் சீட்டில் வந்து ஹீட்டு பயங்கரமாக வருது. ரெண்டாவது அந்த கிராக் விழுகுதுங்க. சரி பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு போடணுன்ட்டு இருந்தேன், ஆனால் போட முடியல. இந்த சாலையோட அவுட்லுக் மட்டும் பார்த்துக்குங்க ஒரு டைம். இது கதவு மேலே போட்டிருக்குங்களா, ஃபினிஷிங்கெல்லாம் நம்ம நீட்டாக பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஒன்று மட்டும்தான் எனக்கு ரொம்பவுமே டிஸ்அட்வான்டேஜாக போச்சு இந்த பேனல் சீட்லேயே. இல்லாட்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஒர்த்து தாங்க. வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். வாரிங்க இதெல்லாம் இத்தனை உடைக்க முடியுங்களா ஒரு மனுஷன், எப்படி கிராக் விட்டு கிடைக்குது வாரிங்க. வாரிங்க இதெல்லாம் இது வேணும்னா இங்கே இருங்க பக்கத்துலேயே தான் இந்த நேரம் கிராக் விட்டாச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதுங்களா சீட்டு. அதங்காட்டிக்கு இதெல்லாம் யோசித்து பார்த்து பண்ணிக்கங்க. உங்கள் பட்ஜெட் எப்படியோ அதுக்கு தகுந்த பண்ணிக்கங்க. நான் இது வந்து வேண்டாம் இல்லை கம்பெனி அவனுக்காக எதிராக போடுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதோட உண்மையான ரிவ்யூ இதுதான். அவ்வளோதாங்க நம்ம சாலையோட செட்டப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.